Hello friends, welcome to my channel. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக கேஷ் என்ன பண்ணணும், அந்த கேஷ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறது, என்ஹான்ஸ் பண்ணுறது, பெர்ஃபார்மன்ஸை பூஸ்டப் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். பட் லாஸ்ட் வீடியோவில் உள்ளது எல்லாமே பேசிக் இம்ப்ளிமெண்டேஷன். இன்றைக்கி ஒரு டெக்கரேட்டட் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஒரு கேஷ் சர்வீஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டெக்கரேட்டட் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு சர்வீஸ் இருக்கும், அதை டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டெக்கரேட்டட் பேட்டர்ன் அப்படிங்கிறது அது எக்ஸிஸ்டிங்காக உள்ள சர்வீஸை இன்னொரு சர்வீஸ் வந்து ரேப்பராக யூஸ் பண்ணும். வெறும் சர்வீஸை மட்டும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு சர்வீசஸ் ஆல்ரெடி இருக்குது, சேல்ஸ் சர்வீஸ் அதில் இருக்குது, கேஷ்டு சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு உள்ள நம்மளோட கேஷ்டு சர்வீசஸ் எல்லாமே வரும். ஓகே, ஸோ இதில் புதுசாக நான் ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் a class. கேஷ்ட் சேல்ஸ் சர்வீஸ். கேஷ்ட் சேல்ஸ் சர்வீஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற சேல்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஒரு ரேப்பர் கிளாஸ் தான். ஸோ நம்ம எந்த மெத்தடையும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஓகே, இது நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இது ஆக்சுவலாக எனக்கு இங்கே நடக்கிறது வந்து அசிங்க்ரனஸ் மெத்தடு. ஸோ நான் இங்கே வந்து அசிங்க் அண்ட் அவைட்டை யூஸ் பண்ணி ஆகணும். இந்த பழைய C# வெர்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி அதில் நம்ம சர்வீசஸை டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணுவோம். பட் இந்த லேட்டஸ்ட்டு C# 12ல் வந்து ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. நான் வந்து பழைய மெத்தடையும் காட்டுறேன், புது மெத்தட்லையும் நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரீவியஸாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம அந்த சர்வீசஸை இன்ஜெக்ட் பண்ணுவோம். இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். இதுதான் பேசிக் கால். பட் இந்த லேட்டஸ்ட் C# 12ல் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஸோ அப்படி வர்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, இந்த ப்ரைவேட் ரீட் ஒன்லி வேரியபிளையும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம வந்து இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இந்த கேஷ் சர்வீஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற சேல்ஸ் சர்வீஸுக்கு ரேப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சர்வீஸில் we are going to include cache, memory cache. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனில் இன்ஜெக்ட் பண்ணணும். ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டரில் அந்த சர்வீஸு உள்ளே இன்க்ளூட் ஆகும். ஸோ iMemory cache. இந்த கேஷை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கீ நமக்கு வேணும், அப்புறம் எவ்வளோ டைம் அதோட லைஃப் டைம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். இந்த சர்வீஸோட லைஃப் டைம் நான் எப்படி டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளில் 20 செகண்ட்ஸ்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். என்ட்ரி லைஃப் டைம் இன் செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ். ப்ரீவியஸாக உள்ள எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அந்த கண்ட்ரோலரில் ட்ரை கெட் வேல்யூ அப்படின்ட்டு நம்ம பண்ணியிருப்போம். ட்ரை கெட் வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்கும். அட் த சேம் டைம் ஒரு அவுட் பேராமீட்டரில் நீங்கள் வந்து கொடுப்பீங்க, அதில் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ வரும். இஃப் அவைலபிளாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். இது ஒரு அட்வான்ஸ்டு மோட். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
கெட் ஆர் கிரியேட் அசிங்க் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இதுதான் அந்த மெத்தடு, கெட் ஆர் கிரியேட் அசிங்க் மெத்தட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 பேராமீட்டர் கேட்கும். ஒன்று கீ, செகண்ட் வந்து இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி மெத்தடு, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி இந்த கீ வேணும், அதாவது இந்த கீயில் தான் நம்ம வந்து ஒரு வேல்யூவை சேவ் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் நேமையே நான் வந்து கீயாக நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் பேராமீட்டர் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு செகண்ட் பேராமீட்டர் என்ன வரணும் அப்படின்னா, எனக்கு வந்து என்ட்ரி கேட்கணும், கேஷ் என்ட்ரி. அடுத்து வந்து என்ன டாஸ்க் நடக்கணும் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓகே, எனக்கு உள்ளே வர்றது இந்த என்ட்ரி. ஸோ நான் சொன்னது மாதிரி இது வந்து ஒரு மெத்தடு. கேஷ் இந்த கீயில் நமக்கு வேல்யூ இருந்ததுன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டோம், இல்லை அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு டேக் த டேட்டா ஆர் த ரிசல்ட் ஃப்ரம் திஸ் மெத்தட். ஸோ இது வந்து அவைட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இது வந்து அசிங்க்ரனஸ் மெத்தட், அதனால் நம்ம அவைட் யூஸ் பண்ணியிருக்கோம். லைஃப் டைமை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இன்னும் நமக்கு வந்து எரர் சொல்லுது, என்ன அப்படின்னா இது வந்து அவைட்டட் டாஸ்க்கு, பட் வந்து அந்த மெத்தட் வந்து அசிங்க்ரனஸ் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை நம்ம வந்து அசிங்காக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகும். பட் ஸ்டில் நமக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குது, என்ன அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் டைப் வந்து லிஸ்ட் ஆஃப் மந்த்லி சேல். பட் இதில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா பாசிபிளாக நல் வேல்யூ கூட வரும். ஏன் அப்படின்னா இன்கேஸ் இந்த கேஷ் வேல்யூவில் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ எதுவுமே இல்லை, விச் மீன்ஸ் இந்த வேல்யூ உங்களுக்கு வந்து நல் வேல்யூ கிடச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிபிளாக இங்கே வந்து நல் வேல்யூ கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கேஷ் இன்வாலிடேட் ஆகிருந்தாலும் உங்களுக்கு வந்து நல் வேல்யூ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த நல் வேல்யூ அவாய்ட் பண்ணுறதுக்கு யூ ஷுட் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் நியூ லிஸ்ட் ஆஃப் மந்த்லி சேல். இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல் வேல்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அப்படி நல் வேல்யூ வருது, எந்த டேட்டாவுமே இல்லை அப்படிங்கிற நேரத்தில் நியூ இன்ஸ்டன்ஸாக தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். இப்போ யூஸ் பண்ணுற C#12 வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எழுதணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் சிம்ப்ளி மென்ஷன் லைக் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். நமக்கு கேஷ் டு சேல் சர்வீஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சர்வீஸை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேல்ஸ் கண்ட்ரோலரில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த சர்வீஸை program.csல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இந்த சேல்ஸ் சர்வீஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த சேல்ஸ் கண்ட்ரோலரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி கேஷ் இருக்குது. ஸோ ப்ராப்பர் வே இந்த இடத்துல நம்ம வந்து கேஷை யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே கேஷ் சர்வீஸை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேஷ் சர்வீஸ் டாட் எந்த இயர் வேணுமோ அந்த இயரை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2023 கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இயருக்குள்ளது வரும். இது வந்து அசிங்க்ரனஸ் மெத்தடு, அதனால் அவைட் சொல்லி கொடுத்துடணும். இதை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே நமக்கு ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுது. இந்த எக்ஸப்ஷன் எதனால் வருது அப்படிங்கிறத நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். எதனால் அப்படின்னா இந்த கேஷ் சர்வீஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், சேல்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக இது சேல்ஸ் சர்வீஸ் கிடையாது, சேல்ஸ் சர்வீஸ். நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன்.
ஸோ அப்ளிகேஷன் இப்போ ரன் ஆகிடுச்சு. நான் இப்போ போஸ்ட்மேனை ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த சேம் எண்ட் பாயிண்ட் தான் கெட் மெத்தடு. இப்போ நான் கால் பண்ணேன் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? கால்குலேட் மந்த்லி ஸ்கோர். 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு, அதாவது 5 செகண்ட்ஸ் அந்த ப்ராசஸ் நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கும். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு கேஷில் செக் பண்ணுது, கேஷில் டேட்டா இல்லை. இந்த மெத்தட் கால் பண்ணுது, கால் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட் எனக்கு கிடைக்குது. இப்போது நான் மறுபடி கால் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கேஷ் ஆல்ரெடி டேட்டா இருக்குது, இம்மிடியேட்டாக வந்துடுது. வித்தின் 4 மில்லி செகண்ட். ஒரு 20 செகண்ட்ஸ் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஏன்னா அந்த 20 செகண்ட்ஸ் தான் லைஃப் டைம். இங்கே நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். 20 செகண்ட்ஸ் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், இங்கே வந்து எனக்கு ஹிட் ஆகிருக்கு. ஏன்? என்கிட்ட கேஷில் டேட்டா இல்லை, அதனால் எனக்கு ஹிட் ஆகிருக்கு. நான் இப்போ டீபக்கர் வந்து உள்ளே போகிறேன். F10 உள்ளே போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த மெத்தட் நடக்கும். ஆக்சுவல் சர்வீஸோட கோடு இங்கே ரன் ஆகும். 5 செகண்ட்ஸ் இங்கே வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணிவிட்டு எனக்கு டேட்டா கிடைக்கும். கிடைக்கிற டேட்டாவை நான் கேஷில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ சேம் டேட்டா வில் பி ரிட்டன் ஹியர். மறுபடியும் நான் ஹிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த மெத்தடே கால் ஆகாது. இங்கே டீபக்கரே எனக்கு வந்து வராது. ஏன்? என்கிட்ட ஆல்ரெடி டேட்டா இருக்குது. இதுதான் அந்த டெக்கரேட்டர் பேட்டர்ன் அப்படிங்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்ட்ரிபியூட்டட் கேஷ்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.